இன்னைக்கு ஒரு சிலர் இயேசு ஒரு சாதாரண மனிதன், அவர் ஒரு மகான், நல்ல போதனைகளை கொடுத்தார் அப்படின்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க, இயேசு ஒரு ஆவியா இந்த பூமியில இருந்தார், அவர் சிலுவையில மரணம் அடையல, அவருக்கு பதிலாக ஒரு தேவ தூதன் தான் மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்களோ இயேசு 100% மனிதன், 100% தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் இயேசு 100% மனிதன் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். இனிமே இயேசு 100% தெய்வம் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு எங்கேயாவது தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? நீங்க தான் அவரை கடவுளா வணங்குறீங்க, பைபிள்ல அவர் எந்த இடத்துலயும் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பாவம், அவங்க பைபிளை சரியா வாசிக்கல. பைபிளை வாசித்தால் பல இடங்கள்ல இயேசு தன்னை கடவுளாக வெளிப்படுத்தினார். உதாரணத்துக்கு, நம்முடைய பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு வரார் அப்படின்னும் பொழுது அந்த மேடையில நான் தாங்க உங்க பிரதமர், என்னை நம்புங்க, நான் தாங்க உங்க பிரதமர் அப்படின்னு கெஞ்ச மாட்டார். அவர் மேடைக்கு வரும்பொழுது அவருடைய தோரணை, அவருடைய வார்த்தை, அவர் வரும்பொழுது மக்கள் கொடுக்கிற அந்த மரியாதை, இதை வைத்து இவர் தான் பிரதமர் அப்படின்றத அங்க இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அது போல ஆண்டவர் இயேசு நான் கடவுள், என்னை நம்புங்க அப்படின்னு கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய வார்த்தைகளை வாசித்தாவே தெரியும் அவர் கடவுள். அவருடைய செயல்கள், அவர் செய்த நற்கிரியைகள், அற்புதங்களை பார்த்தாவே தெரியும் அவர் கடவுள் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கடவுள் என்று தன்னை அழைத்தாரா அப்படின்ற கேள்வியே ஒரு நகைப்புக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. வேதத்துல ஒரே ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ஆண்டவர் இயேசு சமாரியா அப்படின்ற ஒரு ஊருக்கு போறார். அப்பொழுது மத்தியான நேரத்துல கிணத்து ஓரத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பெண் தண்ணி எடுக்க வராங்க. பொதுவா அந்த நாட்கள்ல ஒண்ணு காலையில தண்ணி எடுப்பாங்க, இல்லைன்னா சாயந்தரத்துல தண்ணி எடுப்பாங்க. ஆனா இந்த அம்மா மத்தியானத்துல தண்ணி எடுக்க வராங்க. அங்க கிணத்து ஓரத்துல இயேசுவை பார்த்த உடனே தயங்கி நிக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த அம்மாவை பார்த்து, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்லுது, நீங்க ஒரு யூதனாச்சே, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண், என்கிட்ட போய் தண்ணி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்றேன். இயேசு சொல்றாரு, உங்ககிட்ட தண்ணி கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீயே அவர்கிட்ட உயிருள்ள வற்றாத தண்ணியை கேட்பமா அப்படின்ன உடனே, இந்த கிணத்தை உருவாக்கின எங்க முன்னோராகிய யாக்கோபை விட நீங்க பெரியவங்களா? அப்ப இயேசு சொல்றாரு, அம்மா, இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு தாகம் வரும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவங்களுக்கு தாகம் வராது. அப்போ அந்த அம்மா சொல்லுது, மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் கடவுளை எப்படி வழிபடணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாருன்னு எங்க முன்னோர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா நான் தான். 4வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அப்படின்னா உன் கூட பேசுற நான் தாமா மேசியான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது போல பைபிள்ல நிறைய இடங்கள்ல ஆண்டவர் இயேசு கடவுள் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். அதுக்கான ஆதாரங்களை ஒவ்வொரு நாளா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.